ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் கார்டுதாரர்கள் கவனத்திற்கு. இகேஒய்சி அவசியம். தாமதித்தால் சலுகைகள் நிறுத்தம் ஏற்படும் வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பெறும் அனைவரும் தங்களது ரேஷன் அட்டைக்கு இகேஒய்சி புதுப்பித்தல் செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் ரேஷன் பொருட்கள் வழங்கல் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது பயனாளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரேஷன் அட்டை உணவு தானியங்களுக்கு மட்டுமல்ல, முக்கிய அடையாள ஆவணமாக பயன்படுத்துவதால் அதன் தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. இகேஒய்சி செயல்முறையை ஆன்லைனில் முடிக்க மீரா ரேஷன் மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி போன்ற செயலிகளை மொபைலில் பதிவிறக்கம் செய்யலாம். செயலியில் உள்நுழைந்து ஆதார் எண்ணை பதிவு செய்து ஓடிபி சரிபார்ப்பு முடித்த பின் ஃபேஸ் இகேஒய்சியை தேர்வு செய்து முக அங்கீகாரம் மூலம் செயல்முறையை நிறைவு செய்யலாம். சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிந்தால் தனியாக அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செயல்முறை முடிந்ததா என்பதை மீண்டும் செயலில் உள்நுழைந்து அறியலாம். நிலை ஒய் என தெரிந்தால் இகேஒய்சி நிறைவு பெற்றது என்று பொருள். எண் என இருந்தால் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும். இணையம் அல்லது செயலி சிக்கல் இருந்தால் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது பொது சேவை மையத்தில் நேரடியாக சென்று ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை கொண்டு கைரேகை அல்லது முக அங்கீகாரம் மூலம் இகேஒய்சி செய்யலாம். இந்த நடவடிக்கையின் நோக்கம் தகுதியானவர்களுக்கே அரசு நலன்கள் சென்றடைவதை உறுதி செய்வதாகும். போலி அட்டைகள் மற்றும் தவறான பயனாளிகளை தவிர்க்க இது உதவும் என கூறப்படுகிறது. எனவே இன்னும் இகேஒய்சி செய்யாதவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.